நான் உங்க அனீஸ். லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிற ஒரு திருவிழாவில் இரும்பு சங்கிலியால மார்பிள் அடிச்சுக்கிறாங்க. இன்னும் பலவிதமான வினோதங்கள் அரங்கேறும் அந்த திருவிழாவுக்கும் சபரிமலை ஐயப்பனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இரும்பு சங்கிலியால் மார்பில் அடித்துக் கொள்ளும் வினோத வழிபாடு. லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொள்ளும் சொரிமுத்தையனார் திருவிழா. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பாபநாசத்துல நான் இருக்கேன். இங்க இருந்து 15 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள போனா சொரிமுத்தையனார் கோயில் இருக்கு. கிட்டத்தட்ட 21 குலதெய்வங்கள் இங்க இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த குலதெய்வங்களை வழிபடுவதற்காக தமிழ்நாட்டோட பல இடங்கள்ல இருந்தும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு இங்க வந்துகிட்டு இருக்காங்க. வித்தியாசமான சடங்குகளும் வேண்டுதல்களும் இந்த கோயில நடத்தப்படுது. அதோட பலவிதமான சுவாரஸ்யமான தகவல்களும் சொல்லப்படுது. ரோடு முழுவதும் கூட்டம் கூட்டமா மக்கள் போய்கிட்டும் வந்துகிட்டும் இருந்தாங்க. எப்படி பூமியில ஓடுற எல்லா ஆறுகளும் கடல்ல கலக்குதோ அதே போல இந்த முழு கூட்டமும் காட்டுல இருக்கிற சொரிமுத்தையனார் கோயிலை நோக்கி போயிட்டு இருந்தது. களக்காடு முண்டந்துறை ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான புலிகள் காப்பகத்துல இதுவும் ஒண்ணு. சொரிமுத்தையனார் திருவிழா நடக்கிற இந்த சமயத்துல தான் பொதுமக்கள் வனப்பகுதிக்குள்ள போக அனுமதிக்கப்படுறாங்க. மற்ற சமயங்கள்ல உள்ள போக அனுமதி கிடையாது. பக்தர்களோட நலனை கருதி காட்டுல குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் கவர்மெண்ட் பஸ் போகுது. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கறதால பிளாஸ்டிக் பைகளை காட்டுக்குள்ள கொண்டு போக அலோவ் பண்றதில்ல. வர பக்தர்கள் தீவிரமான சோதனைக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு போக அனுமதிக்கப்படுறாங்க. சாரையா கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. சொரிமுத்தையனார் கோயில நெருங்க நெருங்க மக்களோட நெரிசல் சத்தம் மெதுவா கேட்க தொடங்குச்சு. திரும்புற திசையெல்லாம் மனித தலையா தெரிஞ்சது. நான் இது வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்ததில்ல. நான் அங்க பார்த்த எல்லோரோட முகத்திலும் பக்தி, மகிழ்ச்சி, ஆனந்தம், கொண்டாட்டம். அந்த இடமே கொண்டாட்டத்தால நிரம்பி இருந்தது. சொரிமுத்தையனார் கோயிலுக்குள்ள போறதுக்கு ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது. கோயிலுக்குள்ள பக்தர்கள் வரிசையா நின்னு சாமிய வணங்கிட்டு இருந்தாங்க. சாமிக்கு முன்னாடி சில பேர் கழுத்துல மாலையோட நின்னுகிட்டு இருந்தாங்க. பார்க்க சாதாரணமான பக்தர்கள் போல இருந்தாங்க. சட்டை போடாம வெறும் உடம்போட கையில வளையல் போல நிறைய காப்பு இருந்தது. கருவறையில இருந்த சாமியை நோக்கி எதையோ கேட்கிற மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தாங்க. கருவறையில இருந்த பூசாரி சுமார் 30 கிலோ எடை இருக்கக்கூடிய சங்கிலியை கொண்டு வந்து ஆடிக்கிட்டு இருந்தவர் கையில கொடுத்தாரு. என்னமோ நடக்க போகுதுன்னு சுத்தி நின்னுகிட்டு இருந்த கூட்டம் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தது. இரும்பு சங்கிலிகளை கையில வாங்கினவரு வெறித்தனமா கத்திக்கிட்டு அவரோட நெஞ்சில ஓங்கி அடிக்க தொடங்கினாரு. நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். சுத்தி நின்றுட்டு இருந்த கூட்டத்துல இருந்து எந்த சத்தமும் வரல. ஒரே நிசப்தமா இருந்தது. அந்த கூட்டத்துல இருந்த எல்லாரும் மாறி மாறி இப்படி இரும்பு சங்கிலியால நெஞ்சில அடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் ஒருவித பயத்தோட நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் வச்சிருந்த இரும்பு சங்கிலிகளை 2 கைகளாலையும் முன்னோக்கி வீசி அதை தன்னோட நெஞ்சில வேகமா விழும்படி இழுத்து அடிச்சாரு. நேரம் ஆக ஆக சங்கிலியால அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட உக்கிரம் அதிகமாயிட்டே போகுது. தொடக்கத்துல ஏன் இத்தனை கொடூரமான இந்த வழிபாட்டு முறைய இவங்க செய்துகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. விசாரிச்ச பிறகுதான் தெரிஞ்சது இப்படி இரும்பு சங்கிலியால அடிச்சுக்கிறது ஒரு வேண்டுதல்னு தெரிஞ்சது. எல்லா மதங்கள்லயும் இது மாதிரி தங்களை வருத்திக்கிட்டு வேண்டுதலை நிறைவேற்ற பழக்கம் இருக்கு. இஸ்லாமியர்களும் இந்த மாதிரி ஒரு பண்டிகையை நடத்தி தங்களை தாங்களே கத்தியால கீறிக்குவாங்க. அப்படித்தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. உக்கரமா அந்த இரும்பு சங்கிலி அவங்களோட நெஞ்சில படும்போது எழற சத்தம் காதை பிளக்குற அளவுக்கு கேக்குது. நான் இங்க வந்து பார்த்த முதல் காட்சியே என்னை அதிர வச்சதுன்னு தான் சொல்லணும். இவரு பரமசிவம், மதுரையில இருந்து வராரு. இவரோட குலதெய்வம் சொரிமுத்தையனார். வருஷத்துக்கு ஒரு முறை தவறாம குடும்பத்தோட இந்த கோயிலுக்கு வந்து பூஜை செய்துக்கிட்டு போவாராம்.
இங்க இருக்கிற சொரிமுத்தையனாரை பத்தி பல சுவாரஸ்யமான கதைகள் சொல்லப்படுது. முருகனுக்கு 6 படை வீடுகள் இருக்கிறத போலவே சொரிமுத்தையனாருக்கும் 6 வீடுகள் இருக்கிறதா காலங்காலமா அவரை வழிபட்டுக்கிட்டு வரவங்க குறிப்பிடுறாங்க. அதுல முதல் வீடா இருக்கிறது இந்த சொரிமுத்தையனார் கோயில் தான் சொல்றாரு பரமசிவம். இந்த சொரிமுத்து ஐயனாருங்கிறது ஐயப்பனில் முதல் படை வீடு இதுதான். இதுக்கு அப்புறம் தான் அச்சங்கோயில், ஆரியங்காவு, குளத்துப்புள்ள, சபரிமலை, கடைசி சபரிமலை. இந்த கோயில் ஆரம்பத்தில் ஐயப்பன் இங்கே பிறந்து வீர விளையாட்டுகள் நடந்த இடம். இது கொள்ள காலமாக யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இங்க இருக்கிற சொரிமுத்தையனார் ஐயப்பனோட அவதாரம்னு சொல்றாங்க. சபரிமலைக்கு மாலை போடுறவங்க இன்னைக்கும் இந்த கோயில தான் மாலை போடுவாங்களாம். இந்த இடம் ஐயப்பனோட 6 படை வீடுகள்ல முதன்மையானது அப்படிங்கறத உறுதி செய்கிற விதமா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கிறதா பரமசிவன் சொல்லியிருந்தாரு. சபரிமலையில கார்த்திகை மாதம் நடை திறக்கிறதுக்கு முன்னாடி கேரளாவில் இருந்து சில பேர் இந்த கோயிலுக்கு பூஜை செய்துட்டு போவாங்களாம். அதன் பிறகுதான் சபரிமலையில நடை திறக்கப்படுமா. இப்போ அந்த கேரளாவில் ஐயப்பன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே நட திறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இது உங்கள் சாட்சால் உண்மை. அந்த 6 ஸ்தலங்களத்தில் முதல் ஸ்தலம் நம்ம சொரிமுத்தையனார் சாஸ்தா தான் முதல் ஸ்தலம். நிறையா பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் பெரும்பாலும் இங்கே கார்த்திகை மாதம் மாலை போகிறதுக்கு இங்கே சொரிமுத்தையனார் கோயிலில் மாலை போட்டு அங்கே ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க. இப்படி ஏராளமான அமானுஷ்யங்கள் இந்த கோயிலை சுத்தியும் இருந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சக்தி இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. வருடம் தோறும் இந்த கோயிலுக்கு வர பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போறதா நிறைய புள்ளி விவரங்கள் உறுதி செய்திருக்கு. இங்க சொரிமுத்தையனாரை வணங்கிட்டு போனா எல்லா கஷ்டங்களும் தீர்வதா மக்கள் நம்புறாங்க. அதனால தான் இங்க இவ்வளவு கூட்டம் கூடுறதா சொல்லப்படுது. கோயில இருக்கிற இடத்த சுத்தி 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் குழுமி இருக்காங்க. கோயிலுக்கு வெளியே இடம் கிடைக்கிற இடத்துல பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கூட்டத்துல இருந்து கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஒருத்தர் சாமி ஆடிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். இதே மாதிரியான அதட்டல் சத்தம் அந்த கூட்டத்துல நிறைய இடங்கள்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தது. திரும்புற பக்கம் எல்லாம் சாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழலும் பக்தி மனநிலையும் எல்லாரோட மனசுலையும் ஒரு விதமான ஆனந்தத்தை கொண்டு வந்திருந்ததை உணர முடிஞ்சது. கூட்டத்துல இருந்த ஒரு பெண் நாக்க கடிச்சுக்கிட்டு உக்கரமா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பெண் ஒருத்தரோட கையை பிடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட முக பாவமும் ரொம்பவே வித்தியாசமானதா இருந்தது. நான் இதுவரைக்கும் இவ்வளவு வெரைட்டியா சாமி ஆடுறத பார்த்ததே இல்லை. சொரிமுத்தையனார் கோயில ஒட்டி ஓடிக்கிட்டு இருக்கிற ஆத்துல ஆட்கள் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கூட்டம் ஆத்துல இருந்துகிட்டு இருந்தது. எந்நேரமும் கோயிலுக்குள்ள போறதுக்கு கூட்டம் கியூவ்ல நின்னுகிட்டே இருந்தது. நான் பார்த்தப்ப இருந்த கூட்டத்தை விட நேரம் ஆக ஆக கூட்டம் கூடிக்கிட்டே போச்சு. இந்த கோயில்ல சங்கிலி பூதம், பட்டவராயன், தலவா மாடசாமி, பிரம்ம ராட்சசி, பேச்சியம்மன், சுடலை மாடசாமி, கரடி மாடசாமி, பாதாள பைரவி, இப்படி மொத்தம் 21 சாமிகள் இருக்கு. இங்க இருக்கிற எல்லா சாமிகளுக்கும் ஹெட்டா இருக்கிறது சொரிமுத்தையனார். இங்க இருக்கிற ஒவ்வொரு சாமிக்கு பின்னாடியும் அவங்க இங்க வந்ததற்கான கதை இருக்கு. அதையெல்லாம் இங்க சொல்லிக்கிட்டு இருந்தா நேரம் பத்தாது. இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு திசையில வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை சுத்தி எந்த பக்கம் திரும்பினாலும் அங்க ஒரு சாமி இருக்கு. ஆடி அமாவாசை அன்னைக்கு திருவிழா நடக்கும்போது வர பக்தர்கள் அவங்க குல தெய்வங்களுக்கு தனித்தனியா பூஜை செய்யறாங்க. அதனால திருமண பக்கம் எல்லாம் சாமி சிலைகளுக்கு பூஜைகள் நடந்துகிட்டு இருந்தது. ஆத்த ஒட்டி கோயிலுக்கு வெளியே இருந்த மரத்துக்கு கீழே 2 சாமி சிலைகள் இருந்தது. ஒரு குரூப் அந்த சிலைகளுக்கு பூஜை செய்ய தயாராயிட்டு இருந்தாங்க.
ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் பக்கத்துல இருக்கிற களக்காடு முண்டன்துறை வனப்பகுதியில இருக்கேன். இங்க ஐயப்பனோட அவதாரம்னு சொல்லப்படுற சொரிமுத்தையனார் திருவிழாவில் லட்சக்கணக்கானவங்க கலந்துக்கிறாங்க. இங்க நெஞ்சில இரும்பு சங்கிலியால் அடிச்சுக்கிற மாதிரியான பல வித்தியாசமான சம்பிரதாயங்கள் செய்யப்படுது. அதையெல்லாம் பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கேன். இந்த கோயில் திருவிழா 2 விதமா கொண்டாடப்படுது. கோயில்ல ஒரு பகுதியில் இருக்கிற சாமிகளுக்கு சைவ படையல் மட்டும்தான் போடப்படுது. இன்னொரு பகுதியில் இருக்கிற சாமிகளுக்கு அசைவ படையல் போடப்படுது. அந்த மேல வாசலுக்கும் அந்த இந்த பக்கம் வடக்கு வாசலுக்கு இடையில ஒரு வாய்க்கா மாதிரியே இருக்கும். இந்த வாய்க்காக்கு அங்கிட்டு இருக்கிறவங்க ஃபுல்லுமே அசைவ படப்புக்காரங்க, அங்கிட்டு உள்ள சைவ படப்புங்க. இந்த அசைவ படப்புக்காரங்க வந்து 2 பேர் தான். அது ஒன்று பட்டவராய சுவாமி, ஒன்று தலவாமட சுவாமி. ஒரே கோயில்ல இந்த மாதிரி 2 விதமா சாமிக்கு படையல் வச்சு கொண்டாடுறது வித்தியாசமா இருந்தது. முதல் நாள் சங்கிலி பூதம், சொரிமுத்தையனார், பிரம்ம ராட்சசி போன்ற சாமிகளுக்கு சைவ படையல் வச்சு தீமிதி திருவிழா நடக்கும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த நாள் மீதி இருக்கிற சாமிகளுக்கு ஆடு கோழி பலியிட்டு அசைவ படையல் வைக்கப்படும். பூ பழங்களால சாமிக்கு அலங்கார வேலைகள் நடந்து முடிஞ்சது. 5 அடி நீளத்துக்கு போடப்பட்டிருந்த வாழை இலையில சாமிக்கு படையல் வச்சாங்க. நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக நெஞ்சில் அடிச்சுக்கிட்ட இரும்பு சங்கிலியும் அங்க இருந்தது. பூஜைகள் முடிஞ்சதும் சாமி முன்னாடி வைக்கப்பட்டிருந்த இரும்பு சங்கிலியால அடிச்சு வேண்டுதலை நிறைவேற்ற மக்கள் கூட்டம் காத்துக்கிட்டு இருந்தது. இரும்பு சங்கிலிய கையில வாங்கினவங்க வேகமா நெஞ்சில சங்கிலியால அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்தது. கூட்டத்துல இருந்த ஒரு பெண் வந்து அங்க இருந்த இரும்பு சங்கிலிய வாங்கினாங்க. அவங்களோட நெஞ்சில ஓங்கி அடிக்க தொடங்கினாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றின சந்தோஷத்துல நார்மலா அங்கிருந்து கிளம்புனாங்க. இங்க இருக்கிற சொரிமுத்தையனாருக்கு வித்தியாசமான காணிக்கைய செலுத்துறாங்க. கால் தொடர்பான பிரச்சனையோட இருக்கிறவங்க இங்க வந்து செருப்பு வாங்கி கோயில கட்டிவிட்டா அவங்களோட பிரச்சனைகள் சரியாவதான் நம்பப்படுது. அதோட ஒவ்வொரு வருஷமும் இந்த செருப்பை சொரிமுத்தையனார் போட்டுக்கிட்டு போறதா ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. இன்னைக்கு யாருக்காச்சும் காலில் புத்து ஒடிது, இது வருது, காலில் வீக்க வருது, கால் வலி இருந்துச்சுன்னா அவரை நினைச்சு நம்ம வந்து செருப்பு காணி செலுத்திட்டு போனோம்னா அவர் நைட்டு வந்து இந்த மலையில் வந்து வேட்டைக்கு போகும்போது இந்த செருப்பை வந்து போட்டுட்டு போவார். அந்த போட்டுட்டு போகும்போது அந்த செருப்பு மறு ஆண்டு வரும்போது அந்த செருப்பு வந்து தேய்மானம் இருக்கும். இது வந்து இன்ற வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு. பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இந்த இடத்துல இது வரைக்கும் திருடு போனது கிடையாதான். அப்படியே திருடு போனாலும் திருநவன் மாட்டிக்குவான்னு சொல்றாங்க. இதே இந்த மலஸ்தாபனத்தில் வந்து எந்த ஒரு பொருளுமே களவு போனது கிடையவே கிடையாது. இங்கே எத்தனையோ கோடான கோடி மக்கள் வராங்க, எத்தனையோ பேர் குளிக்கிறாங்க, வைக்கிறாங்க, நகை நட்டு போட்டுட்டு போகிறாங்க. ஒரு திருட்டுங்கிறது வந்து யாருக்கும் அப்படியே ஒரு திருட்டுத்தனம் செய்தானால் இந்த மலைக்கு விட்டு கீழே போகிறதுக்குள்ளே அவன் வந்து பிடிபட்டு போயிடுவான், ஆள் காலி ஆகிடும். இதோட மகத்துவம் வந்து இந்த இந்தியாவிலே எந்த ஒரு கோயிலுமே கிடையாத ஒரு இது. மெதுவா இருட்ட தொடங்குச்சு. இன்னைக்கு இரவு நடக்க போற தீமிதி திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துகிட்டு இருந்தது. போடப்பட்டிருந்த மேடையை சுத்தி மக்கள் கூட்டமா நின்னுகிட்டு இருந்தாங்க. வண்ண விளக்குகளால அலங்கரிக்கப்பட்ட மேடையில ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. இவர்தான் சிங்கம்பட்டி ஜமீன். இவர் முன்னிலையில தான் இப்போ தீமிதி திருவிழா நடக்கவிருக்கு. அங்க இருந்த கூட்டத்துல திடீர்னு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. வரிசையா கொஞ்சம் பேரு மேடையை நோக்கி வந்து ஜமீன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அடுத்ததா தீமூட்ட விறகுகளை கொண்டு வந்து அடுக்கி அதுக்கு நெருப்பு வச்சாங்க. ஒரே மாதிரி அலங்காரம் செஞ்சுட்டு இருந்தவங்க ஆடத் தொடங்கினாங்க. நெருப்பு முழுவதுமா எரிஞ்சு முடியற வரையில ஆட்டம் தொடர்ந்தது.
கூட்டம் கொண்டாட்ட மனநிலையில இருந்தது. இவ்வளவு பேரை ஒரே இடத்துல பார்க்கறது ஒரு விதமான புத்துணர்ச்சியை ஏற்படுத்துச்சு. நெருப்பு முழுசும் எரிஞ்சு முடிஞ்சதும் கங்குகளை தரையில பரப்புனாங்க. மாலையோட அலங்கரிக்கப்பட்டிருந்தவங்க முதல்ல நெருப்புல இறங்கினாங்க. கூட்டம் ஆர்ப்பரிச்சு கத்த தொடங்குச்சு. அவங்கள தொடர்ந்து நிறைய பேர் தீமிதிக்க தொடங்கினாங்க. போலீஸால கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. கூட்டத்துல தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. ஏரியில இருந்த தண்ணீர் மதக உடைச்சிட்டு போறது போல கூட்டம் தடுப்புகளை தாண்டி நெருப்புல ஓடினாங்க. அந்த இடம் கலவரம் நடந்தது போல இருந்தது. அடுத்த நாள் காலை வழக்கம் போல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கோயிலை சுத்தி நான் நடக்க தொடங்கினேன். பார்க்கிற இடமெல்லாம் ரத்தக்கரையா இருந்தது. எங்க பார்த்தாலும் கறி வெட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. அங்கங்க ஆட்டோட தோல், எலும்புகள், கோழியோட ரெக்கைகள் குவிச்சு வைக்கப்பட்டிருந்தது. அப்போ எனக்கு பரமசிவம் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. இன்னைக்கு சாமிகளுக்கு அசைவ படையல். அதனால ஆயிரக்கணக்கில் ஆடுகளும் கோழிகளும் பலியிடப்பட்டிருக்கு. ஆடு வெட்ட தனி இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி ஆடு வெட்டி அதை துண்டு துண்டா நறுக்கி தரவும் ஆட்கள் இருந்தாங்க. இங்க வெட்டுற எல்லா ஆடுகளையும் இங்கேயே சமைச்சு சாமிகளுக்கு படைக்கிறாங்க. நான் ஆத்துல போலீஸோட ரோந்து படகுல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடம் முழுவதும் நிறைய கூடாரங்கள் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, திருவிழா நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பக்தர்கள் இங்க வந்து டென்ட் போட்டு தங்க தொடங்கிடுவாங்க. அதே மாதிரி திருவிழா முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சுதான் இங்கிருந்து கிளம்பி போவாங்க. அது வரைக்கும் தேவையான பொருட்களை கொண்டு வந்து இங்கேயே சமைச்சு சாப்பிடுறாங்க. இவர் முருகன் தென்காசியில இருந்து வந்திருக்காரு. இவர் குடும்பத்தோட டென்ட் போட்டு தங்கியிருக்காரு. இவரோட குலதெய்வத்தை கும்பிடுற 60 குடும்பங்கள் இந்த இடத்துல தான் டென்ட் போட்டு தங்கி இருக்கிறதா இவர் சொல்றது மிரட்சியா இருந்தது. எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர் வருவோம். அம்மாசிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னே வந்துடும். 4 நாளைக்கு முன்னே நாங்கள் வந்து வருஷம் வந்துகிட்டே இருக்கோம். எனக்கு வயசு இப்போ 27 27 நாங்கள் ஒரு வருஷம் கூட விட்டது கிடையாது. அது போக குலதெய்வம் அப்படிங்கிறனால வருஷம் கிடாட்டிடுவோம். எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு 60 பேர் வரோம். ஆனால் 60 பேர் தனித்தனியாக தான் விட்டுதாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் பக்கத்துல இருக்கிற களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில தான் இப்ப நான் இருக்கேன். இங்க ஐயப்பனோட அவதாரமா வணங்கப்படுற சொரிமுத்து ஐயனாருக்கு நடத்தப்படும் திருவிழாவில் பலவிதமான அமானுஷ்யங்கள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு போய் தான் சாமிக்கு ஆடு வெட்டி படைக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்த இடத்துல இருந்து சாமிக்கு படைக்கலாம்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலையில சாமிக்கு பலி கொடுக்கப்பட்ட ஆடு கோழி எல்லாம் இப்ப சமைச்சு சாமிக்கு படையல் போடுறாங்க. இது போல இங்க இருக்கிற ஒவ்வொரு கூடாரத்திலையும் சாமிக்கு படையல் நடக்கும். கூடாரத்துக்குள்ள சாமி சிலைய பூக்களால அலங்கரிச்சிருந்தாங்க. எதிரில போடப்பட்டிருந்த வாழை இலையில துண்டால வாய கட்டிக்கிட்டு ஒருத்தர் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாரு. சமைக்கப்பட்ட கறி, அப்பளம், பழம் இப்படி பல பொருட்கள் இலையில இருந்தது. தேங்காயை உடைச்சு அதுல நெய்ய ஊத்தி விளக்கு போட்டாங்க. நான் முருகனோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான தகவலை சொன்னாரு. சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தை சுத்தியும் சின்னதும் பெரியதுமான நிறைய மணிகள் தொங்க விடப்பட்டிருந்தது. வேண்டுதலுக்காக இந்த மரத்துல எப்படி மணியா கட்டுவாங்களாம். வேண்டிக்கிட்டு கட்டப்படும் மணி காலப்போக்குல இந்த மரத்துக்குள்ள முழுவதுமா மறைஞ்சிருமா. அப்படி நடந்தா நம்முடைய வேண்டுதல் பலிக்கும்னு நம்பப்படுது. 1986ல 30 கிலோ எடையுள்ள மணி இந்த மரத்துல புதஞ்சிட்டதா சொல்றாரு முருகன். 1986ல் பேப்பர்லாம் எடுத்துட்டு போனாங்க. பெரிய ஒரு 30 கிலோ மணி உள்ள முங்கின நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஆமாம் அவங்க வெட்டுதலை கிட்டத்தட்ட பல மணிகள் அந்த மரத்தில் உள்ள முங்கிருக்கு. கூடாரத்துல செய்யப்பட்டிருந்த சாமிக்கு படையல் முழுவதுமா போட்டாச்சு. இந்த பூஜையை செய்யறதுக்காக கோயில் சார்பில் ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து கற்பூரம் காட்டினா தான் பூஜையை சாமி ஏத்துக்கிட்டதா அர்த்தம். தலையில சிகப்பு கலர் துணியை கட்டிக்கிட்டு வாயில சுருட்டோட ஒருத்தர் வந்தாரு. கூடவே மேளக்காரங்களும் வந்தாங்க. அவர் கையில வச்சிருந்த குச்சியையும் விபூதி கிண்ணத்தையும் கூடாரத்துல இருந்த சாமி முன்னாடி வைக்க சொன்னாரு. வாயில சுருட்டை வச்சுக்கிட்டு ஒருவித மயக்க நிலையில ஆடிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு கூட்டத்துல நின்னுகிட்டு இருந்த ஒருத்தருக்கு சாமி வந்து ஆட தொடங்கிட்டாரு. சிகப்பு கலர் துணியை தலையில கட்டிக்கிட்டு இருந்தவருக்கு பூஜை போடுற குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் சந்தனத்தை கொண்டு வந்து உடம்புல தடவினாரு. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் குலவை சத்தம் போட்டாங்க. கூடாரத்துக்குள்ள வந்த அவரு தட்டுல கற்பூரம் ஏத்தி சாமிக்கு காட்டினாரு. அடுத்ததா அந்த குடும்ப தலைவரை கற்பூரம் காட்ட சொன்னாரு. பக்கத்துல சாமி வந்து உக்கரமா ஆடிக்கிட்டே இருந்தது. சாமிக்கு படையல் போட்டிருந்த சுருட்டை வந்திருந்தவர் எடுத்து பத்த வச்சாரு. படையல்ல இருந்த ஒரு வாழைப்பழத்தை கேட்டு வாங்கிக்கிட்டாரு. வெளியே நின்னுகிட்டு இருந்த எல்லாருக்கும் தீபாராதனை காட்டினாங்க. அவ்வளவுதான், பூஜை முடிஞ்சது. சாமி படையல முழுவதுமா ஏத்துக்கிட்டதுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சந்தோஷப்பட்டாங்க. வெளியே வந்த அவரு அந்த குடும்பத்துக்கு அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சுத்தி இருந்த எல்லாருக்கும் விபூதி பூசினாரு. அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் வரிசையா உட்கார்ந்து சாப்பிட தொடங்கினாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தப்படுற பூஜையை குலதெய்வம் ஏத்துக்கிட்டது, பூஜையில எந்த குறையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அவங்களோட முகத்துல மிகப்பெரிய நிம்மதியை பார்க்க முடிஞ்சது. ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவை பார்த்த பிரமிப்போட நான் அங்கிருந்து திரும்பினேன். இதே போல வேற ஒரு அமானுஷமான நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நோய் தீர்க்கும் சமாதி மண், கெட்ட சக்திகளை விரட்டும் பல் தேங்காய். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் பிறந்தால் முக்தி, ஐயாவோட கண் பார்வைப்பட்டாலும். சேர்மன் அருணாச்சலம் கோயில் அமானுஷ்யங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரிய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.